தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு அவர் பேசுவாராக. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட படவில் ஏறி இக்கரையிலிருந்து அக்கரைக்கு அவர் கடந்து சென்றுகிறதான ஒரு நிலை. அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆம் தேவ பிள்ளையே, இந்த இடத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசுவும் சீஷரோடு கூட போய்கொண்டிருக்கிறதான ஒரு நிலைதான். இன்றைக்கு வாழ்க்கை என்கிறதான படகுலே நம்மோடு கூட இயேசுவும் அவர் இருக்கிறார், தேவனும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான சில கொந்தளிப்புகள், ஜலத்தினால் நிரப்பப்படுகிற சில அனுபவங்கள் வரும் பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து நோக்கி கூப்பிடுகிறோம், ஐயரே ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி. இன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தையோடு கூட ஆண்டவரிடத்திலே வினவி கொண்டு இருக்கிறீர்கள், புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவரே, நான் செத்து போகிறது போல இருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா, இப்படிதான் நான் இருக்கணுமா என்று சொல்லி பல விதங்களிலே உங்களுடைய இருதயத்திலே சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள். தேவஜனமே, கர்த்தர் உங்களை மடிந்து போவதற்காக வேறு பிரிக்கவில்லை, அழைக்கவில்லை. தேவன் உங்களை வாழ வைக்கும்படியாகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த வேத பகுதியினுடைய முந்திய வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால், இயேசுவும் அவர்களோடு கூட அந்த படகுல இருந்தார், அவர் நித்திரையா இருந்தார் என்று சொல்லி இந்த வேதத்தின் வசனங்கள் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம்மோடு கூட தான் இருக்கிறார், ஆனால் நமக்கு அவர் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற காற்றானாலும் சரி, கடல் அலைகளானாலும் சரி, தண்ணீர்களானாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அதை அதட்டி நிறுத்தி போடுவார். என்ன பிரச்சனை உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருது? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் எழும்பி வருகிறதா? போராட்டங்கள் எழும்பி வருகிறதா? சூழ்நிலைகள் கடினமாக்கப்பட்டு எழும்பி வருகிறதா? மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதா? மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் கொந்தளிக்கிற ஜலத்தை போல எழும்புகிறார்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி தேவன் அதை அதட்டி அதற்கு கட்டளையிடுவார். அவருடைய வாய்களை கர்த்தர் மூடி போடுவார். அவருடைய வாய்களை கர்த்தர் மூடி போடுவார். கடந்த நாட்டில் ஒரு சகோதரி வந்தார்கள். இந்த மாதிரி சில சூழ்நிலைகள், குடும்பத்தில் சொத்துக்களை தராதபடிக்கு விரோதமாய் எழும்பி அதை அவர்கள் அபகரிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையோடு கூட இருக்கிறார்கள். ஒரு இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே, அவர்களை இயேசுவின் நாமத்தினால அதட்டுகிறேன், அவர்களை இயேசுவின் நாமத்தினாலுடைய வாய்களை கட்டுகிறேன். சொல்லி பாருங்க, உன் விசுவாசம் பெரிதா இருக்கும். தேவனுடைய வார்த்தை அவருடைய வாய்களை கட்டும். இன்றைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் எவர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, அவருடைய வாய்கள் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வார். அவருடைய இருதயங்கள் கட்டப்பட உதவி செய்வார். அதட்டுகிற கர்த்தர் அவர்களை செயல் இழக்க பண்ணுவார், உங்களை செயல்படும்படியாக வைப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டோம்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர், இந்த விசுவாச படகு ஆண்டவர் அவர்கள் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் பல அலைகள், கொந்தளிப்புகள், தண்ணீர்கள் அவர்களை நெருக்கி விடுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் படவில் இருக்கிறதான தேவன், நீர் எழுந்து அவைகளை அதட்டி உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய விமோச்சனத்தை, சமாதானத்தை, ஆறுதலை கட்டளையிட ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தேவ ஜனமே, உங்களோடு இருக்கிற கர்த்தர் அவர் பெரியவர், சகலவற்றையும் அதட்டி போடுகிறவர். எவைகள் எல்லாம் விரோதமாய் எழும்புகிறதோ அவைகளை கர்த்தர் அதட்டி நிறுத்துவார். உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும். God bless you. God bless you. God bless you.